வெல்கம் பேக் டு கைரளி உலகம். இந்த சிக்கன் எப்படி செஞ்சேங்கிறதே மறந்துருச்சு. இப்போ நான் ஊற்றுறது வந்து முட்டை. ஏன்னா ஏதாவது ஒரு நான்வெஜ் கிடச்சதுன்னா உயிரை வாங்குற மாதிரி வெரைட்டி பண்ணி அசத்திடுவேன். இந்த தடவை இது செஞ்சது எப்படின்னு பார்த்தா, சிக்கனை முழுசாக நான் வாங்கிட்டேன். பெரிய பீஸு ஒரு 3, அப்புறம் மற்றதெல்லாம் பிரியாணி பீஸ் மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணேன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நல்ல காரம் உள்ள மிளகாய் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு, கொஞ்சம் இந்த கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அப்படின்னு சொல்கிற மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு பாக்கெட்டில் வாங்க கிடைக்கும்ல, அதையும் கொஞ்சம் போட்டு, தயிர் கொஞ்சம் போட்டு, ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அந்த மாதிரி கொஞ்சம் வாசனைகள்லாம் போட்டு, கொஞ்சம் ஒரு தக்காளி கூட போடலை, அப்படி ஒரு இதை வந்து போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு, அப்புறம் இட்லி பாத்திரம் இருக்குல்ல அதில் வந்து ஸ்டீம் பண்ண வச்சேன். ஒரு வானலியை அடுப்பில் ஏற்றி இந்த வெந்த சிக்கன் இருக்கும்ல, அது நம்ம ஸ்டீமரில் வச்சாலும் ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு தானே வைக்கிறோம். அதனால டிஃபன் பாக்ஸில் நிறைய தண்ணி விட்டு இருந்தது. அந்த தண்ணி எல்லாம் சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், வடசட்டியில் அந்த சிக்கனோட தண்ணியை ஊற்றி அதில் வந்து டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, கொஞ்சம் கேஷ்யூ நட்டு அரைச்சி அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வணக்கிட்டு, அப்புறம் வெந்து இருக்கிற அந்த சிக்கனையும் அதில் போட்டு நல்லா வணக்கிட்டு, அது சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம். இந்த ஒரு பீஸு போதும் வயிறு நிறைய. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேலு லாஸ்ட்டாக ஒரு முட்டையை வந்து அதில் ஊற்றி சும்மா ஒரு சூப்பு மாதிரி கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரோட ஒரு நல்ல கிரேவி கிடைக்கிறதுக்காக அதையும் ஊற்றி, இந்த ஒரே ஒரு பீஸு நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு படுத்தாலும் போதும், நமக்கு தாராளம் வேண்டியது எல்லாம் கிடைக்கும். அப்படி செஞ்ச இந்த சிக்கனை கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற வைக்கும்போது நம்ம ஊற்றி வச்சுட்டேன். அப்போ வந்து அதோட ஃப்ளேவரும் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல, ரொம்ப அடிப்பொலி டேஸ்ட்டாக இருந்தது. வேறு ஒன்றும் நாங்கள் சப்பாத்தியோ பரோட்டாவோ ஒன்றும் வாங்கிக்கல, ஒன்றும் செய்யவும் இல்லை. வேறு நிறையா சாப்பாடெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த ஒரு பீஸை போதும் நம்ம வயிறு நிறைய. கரெக்டான ஹெல்த்தியான வேல போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் இது அடிப்பொலி சிக்கன். நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடு தான், ஆனால் ஒரு வெங்காயம் கூட தேவையில்லை. அரைச்சி பெரட்டி எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கவுச்சி வாசனை அடிக்காமல் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம், எல்லாம் தயிர் அதெல்லாம் போட்டு சில்லி சிக்கனுக்கு பரட்டி வைக்கிற மாதிரி வச்சுட்டு, அப்புறம் வடை சட்டியில் போட்டு பரட்டி எடுத்து ஒரு முட்டையும் போட்டு எடுத்து வச்சுட்டா நல்லாயிருக்கும். இந்த வித்தியாசமான ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.